2 minutes மட்டும் பேசிக்கிறேன். நேத்து கம்யூனிட்டி போஸ்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம 5000 ஃபேமிலி ரீச் பண்ணிருக்கோம் மக்களே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எவ்வளோ தேங்க்யூ சொன்னாலும் உங்களுக்கு பத்தாது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் இந்த அனுஷா சுரேந்தருக்காக கொடுத்துருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ நான் எதுக்கு இங்கே வந்திருக்கேன்னா, உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வந்திருக்கலாம். யாருங்க இந்த அனுஷா சுரேந்தர்? எதுக்காகங்க அனுச்சுட்டி கார்ட்டூன்ஸ்னு ஒரு சேனல் வச்சிருக்காங்க? அப்படி இப்படின்னு உங்களுக்குள்ள நம்ம சேனலை பார்க்கும்போது ஒரு கேள்வி வரும் இல்லையா? அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். நான் அதுக்கு பதில் சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லைங்க, தெளிவாக சொல்லணும்னா கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வைக்க போகிறேங்க. அவ்வளோதான். என்ன பற்றின இல்லை நம்ம சேனலை பற்றின உங்களுக்கு என்ன கொஷின்ஸ் என்கிட்ட கேட்கணும்னு நினச்சாலோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். இந்த வீடியோலையோ இல்லை எந்த வீடியோவில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் கேட்கலாம். ஓகேங்களா? நான் அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். ரொம்ப பர்சனல்ஸாக இருந்தது, நான் ஷேர் பண்ண முடியாத ஒரு விஷயம் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்க, கேட்க மாட்டீங்க, அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு வெனஸ்டேங்க. இன்னையிலேருந்து நீங்கள் கொஷின்ஸ் கேட்க ஸ்டார்ட் பண்ணலாம். சாட்டர்டே வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ சாட்டர்டே அன்னைக்கு நான் காலையில் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே தயவு செஞ்சு கேட்டுருங்க. அப்புறம் நான் சாட்டர்டே அன்னைக்கு கேட்டேங்க, நீங்கள் ஆன்சரே பண்ணல, நீங்கள் எனக்கு கோச்சிக்க கூடாது. சண்டே அன்னைக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வீடியோ, ஐயோ வளரனே, சண்டே அன்னைக்கு கொஷின் அண்ட் ஆன்சர் செக்ஷன் வீடியோ வந்து 2:30க்கு ரிலீஸ் பண்ணுவேங்க. அவ்வளோதாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு டவுட் வருங்க, நாங்கள் கேட்குற கொஷின்க்குலாம் நீங்களா வந்து ஆன்சர் பண்ணுவீங்களான்னு. எனக்கும் ஆசை தாங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணி நானே உட்காந்து பேசணும்னு. ஆனால் என் பொண்ணுக்கு குவார்ட்டர்லி எக்ஸாம் நடக்குதுங்க. எனக்கு வேறு வழி தெரிலங்க. இதெல்லாம் உட்காந்து நான் பேசி அதை எடிட் பண்ணி நான் போடுறதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். அப்புறம் அவளை என்னால் பார்த்துக்க முடியாது. அதனால் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. இந்த வாட்டி நிம்மதி எனக்கு பதிலாக வந்து உட்காருவாங்க. அப்போ நீ லேட்டாக கூட வீடியோ போடலாமல் எக்ஸாம் முடிஞ்சோடனே அப்படின்னா அவங்களுக்கு October 3 தாங்க எக்ஸாம் முடியுது. 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண உடனே இதை வந்து நான் வைக்கணும் அப்படின்னு நினச்சேன். அதனால நான் இப்போ வைக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இந்த சண்டே அன்னைக்கு அனுஷா சுரேந்தரா இருக்க போறேன். நானும் உங்ககிட்ட பேச போறேன்னு நினைக்கிறேன். எஸ், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரிலாம் டாஸ்க் வச்சு பேசுறேன்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. பாப்போம் இந்த சண்டே எப்படி இருக்கு. அப்புறம் ரொம்ப வளவலன்னு பேசிட்டு இருக்கேன். நீங்க இன்னும் வீடியோ பார்க்கல இல்லையா? போய் பாத்துருங்க. அப்புறம் வந்து கொஸ்டின் வந்து நீங்க இந்த கமெண்ட்ஸ்லயே நீங்க சப்போர்ட் பண்ணலாம். அப்புறம் கொஸ்டின் மட்டும் தயவு செஞ்சு கேட்டாதீங்க. பின்னாடி இருக்கிற வீடியோ பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க. அப்புறம் கொஸ்டின் மட்டும் தானே கேட்க சொன்னீங்கன்னு கொஸ்டின்ஸ் மட்டும் கேட்டாதீங்க. ஓகே, அவ்வளவுதாங்க. இந்த சண்டே உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா வந்து மீட் பண்ணுவேன். கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் நான் வந்து இந்த கொஸ்டின்ஸ்க்கான அந்த போஸ்ட்டை வந்து போடுறேன். அதுலயும் கேளுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்ஸ்டாகிராம்லயும் நான் வந்து போஸ்ட் போடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு நிறைய விதத்தில் நான் வந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் எங்கனாலும் கேட்கலாம். ஓகேங்களா? ஓகே மக்களே, பாய். வீடியோ பாருங்க. என்னைய போய் படிக்க வச்சுட்டாங்களே. இப்போ வர கல்யாணம் ஆகப்போகுது. நான் பாட்டுக்கு அந்த வீட்டில் போய் படிக்காமல் அரியர்லாம் வச்சேன்னா என்ன நினைப்பாங்க என்னை பற்றி? இதுக்காகவே படிக்கணும் போலையே. என் கையில் ஃபோன் இருக்கு, அவங்க கையிலயும் ஃபோன் இருக்கு. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்கு, ஆனால் ஃபோன் பண்ண பயமா இருக்கு. என்ன பண்ணலாம்? ஃபோன் பண்ணலாமா வேணாமா? மணி 8 தான் ஆகுது. படிச்சுட்டு இருப்பாங்களா இல்லை தூங்கிட்டு இருப்பாங்களா இல்லை என்ன பண்ணிட்டு இருப்பாங்க? படிக்கவும் பிடிக்கல. ரொம்ப நேரமா இதே புக்கே வச்சுட்டு தேய்ச்சிட்டே உட்காந்துருக்கேன். கடுப்பா இருக்கு. பேசாம மணி 8 தான் ஆகுது. இப்போ படுத்து நல்லா தூங்கிட்டு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு படிச்சா என்ன? அதுவும் பண்ண முடியுமான்னு தெரியலையே. ஒருவேளை தூங்கிட்டா நாளைக்கு செமஸ்டர். சுத்தமா படிக்கல. பேசாம உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் போட்டுட்டா ஐயோ அரியரா வந்து விழுந்துருமே. அட்லீஸ்ட் போனாவது பேஜை ஃபில் பண்ணி வச்சுட்டு வரலாம். பா, நீ எப்பப்பா வந்தீங்க? அது ஒன்றும் இல்லடா அவனே, கீழே எல்லாம் வீடு ஃபுல்லா உன்னை தேடி பார்த்தேன். நீ எங்கேயுமே இல்லையா? சரி, எப்படியும் இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கோம். மாப்பிள்ள கண்டிப்பா வெளியே நின்று பால்கனில ஃபீல் பண்ணிட்டு இருப்பாப்ல அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். அதே மாதிரி நிக்கிற. பொண்ணு பார்த்துட்டு வந்ததுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு நிக்கலப்பா, ஒரே கன்ஃபியூஷன்ல நிக்கிறேன். கன்ஃபியூஷனா? என்னடா உனக்கு கன்ஃபியூஷனு? உன்னை நம்பி சொல்லலாமா? டே மச்சான், என்னடா நம்மள அப்படியே பழகிருக்கோம். நீயும் நானும் அப்பா பையன்னு வெளியில மட்டும்தான் தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள நீ என் நண்பன்டா. சரி, இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால நானும் உன்னை நம்பி சொல்றேன். என்ன மைசன், என்ன கன்ஃபியூஷன் உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லடா மச்சான். ஜனனியோட அக்கா சாய் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு பார்த்த பையன் சூர்யா, அவர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ தனியா போய் என்ன பேசுனீங்க, ஃபோன் நம்பர்லாம் வாங்கினீங்களான்னு கேட்டாரு. இல்லைங்க, எங்கன்னு சொல்றதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு, அப்புறம் எங்கிட்ட ஃபோன் நம்பர்லாம் வாங்குறதுன்னு பேசிட்டு இருந்தேன்னா அதனால டக்குன்னு ஜனனியோட ஃபோன் நம்பரை கொடுத்துட்டாரு டாடி. டே மச்சான், பாரு, கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணோட ஃபோன் நம்பரை வாங்கிட்ட. கலக்கு. யோ, அதுதான் பயமா இருக்கு. இப்ப அந்த பிள்ளைக்கு ஃபோன் பண்ணலாமா வேணாமா? கை கால்லாம் விட நடுங்குதியா? ஏண்டா, உண்மையாவே நீ எனக்கு தான் பிறந்தியா? சி, ஏன்பா திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேக்குற? நானும் அந்த காலத்தோட காதல் மன்னன்றா. தல அஜித்தே என்கிட்ட தோத்துருவாரு, அந்த அளவுக்கு இருப்பேன். உங்க அம்மாவை பார்த்தேன், படபடன்னு போய் பேசினேன், கூட்டு போய் தாலியை கட்டி கல்யாணமே பண்ணிட்டேன். நீ என்னடானா சரியான வேஸ்ட் ஃபெலோவா இருக்க. வேஸ்ட் ஃபெலோவா? பொண்ணு வீட்டு சைடு ஒத்துக்கிட்டு பையன் வீட்டு சைடு ஒத்துக்கிட்டு இன்னைக்கு உங்க 2 பேருக்கும் சம்பந்தம் பேசிட்டு வந்தா போன் பேசுறதுக்கு யோசிச்சுட்டு நின்னுட்டு இருக்க. இப்ப தெரியுதுடா மாப்பிள்ள, உனக்கு ஏன் இத்தனை பொண்ணுங்க பார்த்தோம் எதுவுமே உனக்கு செட் ஆகலன்னு. ஏன்னா உன் முகராசி அப்படி. சரி, நீ என் பிள்ளைக்கு இப்ப போனை போடு, என்னென்ன பேசணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். இது
நீ சொல்லித் தரியா? எப்பா சாமி, நீ ஒன்னும் சொல்லித் தர வேணாம். நான் பேசினாவது நல்லா பேசிடுவேன். நீ ஏதாவது நடுவுல ஊடால வந்து பேசின, அப்புறம் நான் எல்லாம் மறந்து போயிருவேன். நீ தயவு செஞ்சு கிளம்பு. டேய் மச்சான், சொன்னா கேளு. நான் உன்னோட உயிர் தோழன். நான் சொன்னா கரெக்டா தான் இருக்கும். நீ போனை போடு, நான் உனக்கு கைட் பண்றேன். நீ மட்டும் என்னை துரத்தி விட்ட, நீ சொதப்புன்னு சொதப்பிடுவ, பாத்துக்கோ. ம், அப்படிங்கிற? ஆமாண்டா, எனக்கு இதுல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. நிறையவா? பின்ன உங்க அம்மா தான் ஃபர்ஸ்ட் நினைச்சிட்டு இருக்கிறியா? ஐய, உங்க அம்மாக்கு முன்னாடி நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசி இருக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பேசியிருக்கியா? அட, அதுதான்டா நம்ம பொழப்பே. திருவோரமா நின்னுக்குவேன். வர்றவ போறவ பூக்காரி மீன்காரின்னு எவளையுமே விட்டுறது இல்ல. அப்புறம் எப்படி கரெக்டா அம்மா வந்து சிக்கினாங்க? அது ஒண்ணும் இல்லடா, எல்லாரையும் பாட்டு பாடி கலாய்ச்சு ஜாலியா பேசிக்கிட்டு இருப்பேன். உங்க அம்மாக்கு ஒரு பாட்டு பாடினேன், உங்க அம்மா அதுல கவுந்துட்டா. அம்மாவே கவுக்க வச்சிட்டியா? அப்படி என்ன பாட்டு நீ பாடின? அதான்டா, உங்க அம்மாவை பாக்குறப்பெல்லாம் ஒரு பாட்டு போடுவேனே, அந்த புறத்தின் மகராணி ஓ ஓ ஓன்னு அந்த பாட்டு பாடினேன், உங்க அம்மா கவுந்துட்டா. ஓ, அதனாலதான் இப்ப நீ அந்த பாட்டெல்லாம் போட்டீங்கன்னா டென்ஷன் ஆகுறாங்களா? அப்ப பாட்டு பாடினா கவுந்துருவாங்க. ம், அப்பா அதை தான் சொல்ல வராரு. சரி, ஒரு பாட்டை போட்டு விடுவோம். ஜனனி கவுறாங்களான்னு பாப்போம். டே மௌனி, என்னடா யோசிச்சுட்டு இருக்க? சீக்கிரம் என் தங்கத்துக்கு போன போடுறா, நம்ம ஜாலியா பேசுவோம். சரி, இந்தா, நீ ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கோ, நான் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிறேன். குடு குடு குடு. யோ, ரிங் போதியா? ரொம்ப தேவையில்லாம பேசி சொதப்பிராதையா? யாரு நான் சொதப்பு வேணா? டேய், நான்லாம் மன்மதன் சிம்புடா, ஆனா நீ வெறும் மன்மதன் அம்புடா. இந்த நேரத்துல யாரு கால் பண்றா? ஹலோ. வான்மீதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா, மார்புதைக்கும் கால்களுக்கு மணி கொலுசு நானிடவா. இவன் எதுக்கு சம்பந்தமே இல்லாம அப்பாக்கும் பொண்ணுக்கும் பாடுற பாட்டை பாடிக்கிட்டு இருக்கான்? வா வா என் தேவதையே, பொன்வாய் பேசும் தாரகையே. ஹலோ, என்ன எஃப்எம் ஸ்டேஷனுக்கு கால் பண்றதுக்கு பதிலா எனக்கு கால் பண்ணிட்டீங்களா? யாருங்க நீங்க? நானே நைட்டு படிக்க முடியாம கடுப்புல இருக்கேன். பேய் வர நேரத்துல போய் வா வா என் தேவதையன் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. போன வைங்க. ஏண்டா? அமடி அமடி அமடி, நான் தாம்மா. நான் தானே சொன்னா கண்டுபிடிக்கிற அளவுக்கு யாரு நீங்க? ஏண்டா, நான் பெத்த மவனே, உனக்கு அந்த புள்ளைகிட்ட பாட்டு பாடுறதுக்கு எனக்கு பாட்டே கிடைக்கலையாடா? இத அந்த புள்ளைகிட்டயாடா பாடுவேன்? உனக்கு புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் பாட வேண்டிய பாட்டுடா. ஏங்க, லைன்ல இருக்கீங்களா இல்லையா? என்னங்க, என்ன கலாய்ச்சிட்டு இருக்கீங்களா? நைட்டு கால் பண்ணி பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க. போனை வைக்கிறீங்களா இல்லையா? ஐயோ கண்ணு, நான் தாம்மா கார்த்திகேயன் பேசுறேன். காலையில வீட்டுக்கு வந்தனே பொண்ணு பாக்குறதுக்கு. அப்பா, ஐயோ, அப்பா சாரிப்பா. அப்ப நீங்களா பாட்டு பண்ணீங்க? ஐயோ சாரிப்பா, நான் ஏதோ தெரியாம. அப்பா, பாட்டு சூப்பரா இருந்துச்சுப்பா. என்ன பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன், பொண்ணு மாதிரி பாத்துக்குவேன்னு சொல்றது மட்டும் இல்லாம போன்லாம் பண்ணி பாட்டெல்லாம் பாடி ப்ரூவ் பண்றீங்கப்பா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. ஆமாமா, ஆமா, நான் தான் அந்த பாட்டு பாடினேன். உனக்காக திடீர்னு பாடணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் நம்பர் வாங்கி உனக்காக பாட்டு பாடினேம்மா. ஆனா என்ன ஒரு மன வருத்தம்னா, பொசுக்குன்னு அப்பாவை தேட்டிட்டியா, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்குமா. பண்ணாட பயலே, உன்னால எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியதா இருக்கு பாருடா. நல்ல வேலை அந்த லீட் அந்த பொண்ணை எடுத்து கொடுத்துச்சு. நீ பாடுனு மட்டும் தெரிஞ்சது, மவனே உனக்குலாம் இந்த ஜென்மத்தில் கல்யாணம் ஆகாதுடா. ஐயோ அப்பா சாரிப்பா, நான் ரொம்ப நேரமா படிச்சுக்கிட்டே இருந்தேனா, அதான் ஒரு மாதிரி மென்டல் ஆயிட்டேன்ப்பா. திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு பாட்டு பாடவும் கடுப்பாயிருச்சு. சாரிப்பா, நீங்க ஃபோன் எடுத்தோடனே அப்பா தான்ப்பா பேசுறேன்னு சொல்லிட்டு பாட்டு பாடினீங்கன்னா கூட நான் ரசிச்சு கேட்டிருந்திருப்பேன்ப்பா. சாரிப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. அடடடடா, என் புள்ள எதுக்கு இதுக்கெல்லாம் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? அதுல ஒண்ணும் இல்ல, அப்பா எதுவும் நினைச்சுக்கல. ஆமா கண்ணு, நாளைக்கு பரீட்சையா? ம், ஆமாப்பா. காலையில எந்திரிச்சு படிச்சுக்கலாம்ல கண்ணு, எதுக்கு இப்படி மாங்குன்னு படிச்சுக்கிட்டு இருக்க? காலையில படிச்சுக்கலாம்னு விட்டுட்டேன்ப்பா. ஆனா காலையில தான் பொண்ணு பாத்துக்க வந்துட்டீங்களா, அதுக்கப்புறம் படிக்கவே முடியல. சரி சாயந்தரமாவது புக் எடுக்கலான்னு பார்த்தா அம்மா என்னையும் சாயையும் கூப்பிட்டு உட்கார வச்சு போற வீட்டுல அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரே அட்வைஸ் மலையா பொழிஞ்சிட்டாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு வந்து புக் எடுக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்ப மட்டும் நான் படிக்கல, என் சோலி முடிஞ்சு. அட விடுக்கண்ணு, ஒரு சப்ஜெக்ட் தானே, எழுதாட்டி இப்ப என்ன பிரச்சனை? படுத்து நல்லா ரெஸ்ட் எடு. காலையில காலேஜ்க்கு போற மாதிரி கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துரு. அம்மாட்ட போய் சொல்லிட்டு வந்துரு. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த அரியரை பாஸ் பண்ணிக்கலாம். ஆத்தாடி, அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சது சங்க எடுத்துருவாங்கப்பா. அட அதெல்லாம் ஒன்னும் சொல்லாதுக்கு அம்மா, நான் பேசிக்கிறேன். நீ காலையில கிளம்பி நம்ம வீட்டுக்கு வா, ஓகே? நம்ம ஃபன் பண்ணலாம். அப்படிங்கிறீங்க? ஆமா கண்ணு, இங்க வந்ததுக்கு அப்புறம் எப்படி அடுத்த செமஸ்டர்ல தானே இந்த அரியர் வரும், அப்ப பாத்துக்கலாம். நீ ஜாலியா வா. கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ஜாய் பண்ணணும் கண்ணு. அரியர் எக்ஸாம் கிட்ட 3 வருஷம் இருக்குல்ல, நம்ம எழுதிக்கலாம், ஓகேவா? சரிப்பா, கண்டிப்பா வரேன். யோ, நான் பேசுறதுக்கு ஃபோன் நம்பர் வாங்கினா நீ உட்காந்து மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்க. நான் லைன்ல இருக்கிறது கூட இந்த பிள்ளைக்கு தெரியலையா? விடியா, நான் பேசுறேன். இருடா, அலையாத. நான் எங்கேயா அலைஞ்சேன்? நீங்க தானே பொண்ணு பார்க்க கூட்டிட்டு போனீங்க. ஃபோன் நம்பர் கூட நான் கேட்டு வாங்கலையே. கடைசியில நான் அலையறேன்னு சொல்றீங்க. கண்ணு, என் மாமா ஏதோ உன்கிட்ட பேசணுமா? பேசிட்டு வை கண்ணு, நாளைக்கு காலையில வீட்டுக்கு வா.
ஆ ஆ சரிங்கப்பா. டேய் பேசிட்டு வாடா, நான் போய் தூங்குறேன். தெய்வமே, நீ பண்ணதெல்லாம் போதும், கிளம்பு. ஹலோ, ஆ ஹாய், சொல்லுங்க. என்ன பண்றீங்க? எக்ஸாம்க்கு படிக்கிறீங்களா? ஆ ஆமாங்க. சரி, இங்க பாருங்க, எங்க அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கெல்லாம் வந்துடாதீங்க. ஒழுங்கா எக்ஸாம் எழுதுங்க. நம்மளுக்கு படிப்பு தான் முக்கியம். இவர் என்ன லூசா? அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணம்னு சொல்றாங்க. சரி, கூட சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லாம படிப்பு தான் முக்கியம், போய் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்றாரு. ஷோ. என்னங்க சைலண்டாவே இருக்கீங்க? நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க. சரி, நான் ரொம்ப நேரம் பேசினா உங்களுக்கு டிஸ்டர்ப்டா இருக்கும். நீங்க போனை வச்சுட்டு போய் படிங்க. ஓகே, பாய். பாயா? கஷ்டப்பட்டு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்காரு. ஒரு 10 நிமிஷம் பேசினாதான் என்னவா இவருக்கு? சரி, நம்மளாவது கேட்டு பாப்போம். என்னங்க? சொல்லுங்கங்க. ஒன்றும் இல்லை, ஒரு 10 நிமிஷம் பேசலாமா? பேசலாங்க. ஆனா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல, முடிச்சிட்டு வாங்க, பொறுமையா உட்காந்து பேசலாம். நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன். ஓகே, இப்ப போய் உட்காந்து படிங்க. பாய். சும்மா எக்ஸாம்க்கு படிக்கிற பிள்ளைய தொந்தரவு பண்ணிக்கிட்டு டப்பாக்கு அறிவே இல்ல. ச்சே, அவங்க நாளைக்கு எக்ஸாம் முடிச்சிட்டு வரட்டும், அப்புறம் பொறுமையா பேசிக்கலாம். இப்ப போய் தூங்குவோம். ஏய், இது மாதிரிலாம் நம்ம சேர்ந்து நின்று பேசி எவ்வளவு நாள் ஆகுதுல? ஆமாண்டி, நம்ம எல்லாரும் அவங்க ஒர்க்ல பிஸியா இருக்கிறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறதே அபூர்வமா இருக்கு. பேருக்கு தான் எல்லாம் ஒரே அபார்ட்மெண்ட்ல இருக்கும். ஆமா, முன்னாடியாவது நானும் கண்மணி அக்காவும் அடிக்கடி பாத்துக்குவோம். இப்போ கண்மணி அக்காவும் நர்சிங் வேலையில பிஸியா இருக்காங்க. நான் மட்டும்தான் வீட்டுல வெட்டியாவே இருக்கேன். ஏய் லூசா, நீ பாக்குற வேலைய சத்தியமா ஒரு நாள் ஃபுல்லா என்ன பார்க்க சொன்னா கூட என்னால முடியாது. அவ்வளவு திறமை இருக்குடி உனக்கு. என்னக்கா இதுல போய் திறமை? டெய்லியும் வீடை கூட்டி தொடச்சிட்டு சமைச்சிட்டு பாத்திரத்தை விளக்குறது, துணியை வாஷிங் மிஷின்ல போடுறதுலாம் ஒரு திறமையா? டிபி, நீ அதை மட்டும் தாண்டி பாக்குற. ஆனா ஒரு வீட்டை, ஒரு ஃபேமிலியை மேனேஜ் பண்ணி கொண்டு போறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இது என்னக்கா பெரிய விஷயமா? இது என்ன பெரிய யூனிவர்சிட்டிலயா படிச்சுட்டு வர முடியும்? 10 நாள் வீட்ல இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மேனேஜ் பண்ணிடலாம். ஆமா, நம்மளாம் இங்க ரொம்ப சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த குரூப் அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க? ஏன் ப்ரோ, 2 வாரத்துக்கு முன்னாடி ஜீ தமிழா பாத்தீங்களா? அது ஏன் ப்ரோ இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? ஏன், என்னாச்சு? தமிழாவா? பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லையே. டாபிக்க கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க. அப்படி என்ன டாபிக் தமிழ்? கிரிஞ்சு வைஃபாமா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஆமா. ஐயோ, ஆடி போயிட்டேங்க அந்த எபிசோட பார்த்து. அப்படியா? இந்திரன், எனக்கு தெரிஞ்சு நீங்களும் நிம்மதியும் கூட அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, அதுல ஒரு லேடி வந்தாங்க. அவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சூடு பண்ணி சாப்பிடுவாங்களாம் ப்ரோ. அதுக்கு எதுக்கு ப்ரோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு பாலை சூடு பண்ணி குடிக்க வேண்டியதானே? அதுதாங்க எனக்கும் டவுட். சரி, அப்புறம் வேற என்னென்னலாம் இருந்துச்சு? அதுல இன்னொருத்தவங்க டாய்ஸ் எல்லாம் கேட்டு அடம்பிடிப்பாங்களாம். அவங்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குன்னு நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். என்னென்னமோ சொல்றாங்க, பயமா இருக்கு ப்ரோ. என்னது, டாய்ஸ் எல்லாம் கேட்டு அடம்பிடிப்பாங்களா? அட ஆமா ப்ரோ, இது மாதிரிலாம் பார்க்கும்போதுதான் நம்மளுக்கு வாச்சதுங்களாம் எவ்வளவோ பரவாயில்லன்னு தோணுது. கரெக்ட் தான் ப்ரோ. ஆனா இவளுக்கு நம்மளுக்கு பெஸ்ட்னு என்னைக்குமே இவள்கிட்ட காமிச்சிடவே கூடாது. இல்ல இந்த பூமியவே திருப்பி போட்டு ஆடினாலும் ஆடுவாளுங்க. ஆமா, அது என்னமோ உண்மைதான். அதுலயும் உங்க லூட்டி ஓவர் லூட்டியால இருக்கும். அத்தாடி, யாருக்கிட்ட வேணாலும் சொல்லுங்க, ஆனா நிம்மதி கிட்ட மட்டும் தயவு செஞ்சு சொல்லிடாதீங்க. அன்னைக்கு ஒரு பேச்சுக்கு புடவை கட்டிட்டு வந்து காலையில காஃபி போட்டு எனக்கு என்னன்னு கேட்டுட்டேன். அதுக்கு காலங்காத்தால 2 மணிக்கு, காலங்காத்தால கூட இல்ல, மிட் நைட்டு 2 மணிக்கு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஜல் 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 ஜல்னு வந்து என்னை எழுப்புறா. எந்திரிச்சு காஃபி குடிங்க இந்திரன், எந்திரிச்சு காஃபி குடிங்க இந்திரன்னு. ப்ரோ, அதுலயும் அந்த என்னங்க, அதுதான் ஹைலைட். தங்க புஷ்பம் சொல்லி சொல்லி சிரிச்சிட்டு இருந்தா. என்ன, என் புருஷனுக்கு சிரிப்பு அடக்க முடியாத அளவுக்கு ஒரு சிரிப்பு? அப்படி என்ன கண்டென்ட் பேசிட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரியலையே. இருங்க கேப்போம். ஹலோ, 3 பேரும் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்களா நிம்மதி, நீங்க இந்திரன் கிட்ட ஒரு நாள் என்னங்க அப்படின்னு கூப்பிட்டீங்கல்ல, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட பாவிகளா, இப்ப இவ்வளவு நேரம் அதை பத்தி பேசிட்டு எல்லாரும் பல்ல காமிச்சிட்டு இருந்தீங்களா? நிம்மதி, நான் மிஸ் பண்ணிட்டேம்மா, இன்னொரு வாட்டி கூப்பிட்டு காமியே. ராஜானே, நீங்க மட்டும்தான் வெரி குட் பாயா அந்த கேங்லயே இருந்தீங்க. இவனுங்க கூட சேர்ந்து நீங்களும் கெட்டு போயிட்டீங்களா? ப்ளீஸ்மா, ஒரே ஒரு வாட்டி இந்திரனை கூப்பிட்டு காமியே. ஐயோ அண்ணே, அது விடிய காலையில பேசினது. அது ஒரு இதுல வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இப்பெல்லாம் வராதுண்ணே. ஏங்க, அதெல்லாம் வரும், பேசுங்க. ஆமாக்கா, ஒரே ஒரு வாட்டி பேசி காமிங்களேன். சரி, இப்ப என்ன உங்களுக்கு எல்லாம் பேசணும் தானே? நிம்மோ, வேணாம், போயிரு. என்னங்க, மணி ஆயிடுச்சுங்க, விடிஞ்சிருச்சு, எந்திரிங்க.
போதும் எல்லாம் சிரிச்சாச்சு, கிளம்பு. என்னங்க உங்ககிட்ட ஆசையா பேச வந்தா இப்படி விரட்டுறீங்க? இந்திரன் செத்தார் இன்னைக்கு. நிம்மதி சும்மாவே கிடைக்கிற கேப்லலாம் கெடா வெட்டுவா. இதுல ஆட்டு மந்தையே கிடைச்சிருக்கு. தலை ஒரு துண்டா உடம்பு ஒரு துண்டா போகுது. ஏய் போடி என்கிட்ட, மூஞ்ச கொண்டு வந்து முன்னாடி வச்சுக்கிட்டு என்னங்க நொன்னங்கன்னு. ஏங்க கத்தி கத்தி பேசுறீங்க? இப்படியெல்லாம் கத்தி பேசுனீங்கன்னா வாயை கிழிச்சிருவேங்க. ப்ரோ ஏன் ப்ரோ சும்மா இருந்தவளை சொரிஞ்சு விட்டு இப்ப எல்லாரும் பல்ல காமிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? சரி இவங்கெல்லாம் இங்க பேசிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம போலாம் வாங்க. ஏய் வர கோவத்துக்கு மூக்குல குத்திடுவேன். ஒழுங்கா பேசுடி, கடுப்பா வருது ஏங்க நோங்கன்னு. ஏங்க என்கிட்ட இவ்வளோ கோவமா பேசுறீங்க? நீங்க மட்டும் என்கிட்ட இவ்வளோ கோவமா பேசுனீங்கன்னா வாய்க்கு கீழே தெண்டமா தொங்கிட்டு இருக்கிற தாடியை புடுங்கி தூக்கி எறிஞ்சிருவேங்க. ஏய் ஒரு மனுஷன் டென்ஷன் ஆகி வீட்டுல உட்காந்துருந்தான். சரி எல்லாரும் மாடிக்கு போறாங்களே, நம்மளும் வந்து ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தா இங்கேயும் வந்து நோய் நோயின்னு போடி பேசாம. ஓய் ஆ, ஆ, நிம்மதி. என்னடா கருப்பட்டி வாயா, ரொம்ப ஓவரா பேசுற? நிம்மோ அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நான் போய் உன்கிட்ட அதுவும் ஓவரா சச்ச அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அந்த பயம் இருக்கணும். ரொம்ப திமிரா பேசுன என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல? ஆ கழுத்தை திருக்கி கையில கொடுத்துருவ. தெரியுதுல, மூடிட்டு நில்லு. ஆத்தாடி நிம்மதி, என்னம்மா இப்படி மிரட்டி வச்சிருக்க? இந்த ஃப்ராட் எல்லாம் இப்படி தானே மிரட்டி வைக்கணும், இல்ல இவனை எல்லாம் கையில பிடிக்கவே முடியாது. ஆடுவான், பயங்கரமா ஆடுவான். சச்சா இந்திரன் அப்படிலாம் இல்லம்மா, ரொம்ப நல்லவரு. நீ தான் அவனை கைக்குள்ள வச்சுக்கிறேன்னு அடிக்கடி மிரட்டிக்கிட்டே இருக்க. யாரு இவன் நல்லவனா? இந்த பண்ணி வாயன் 2 நாள் முன்னாடி என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி என்னங்க பண்ணாரு? நான் காலேஜ்ல ப்ரொஃபஸரா போறதுனால தி ப்ரொஃபசர் அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். அதுல எதுலயுமே என்னோட போட்டோஸ் இருக்காது. வெறுமனே பசங்களுக்கு அனுப்ப வேண்டிய ப்ராஜெக்ட்ஸ், அவங்களுக்கு அனுப்ப வேண்டிய டெஸ்ட்டுக்கான போர்ஷன்ஸ் இது மட்டும் தான் அனுப்பியிருப்பேன். சரி. காலேஜ்ல பசங்கலாம் என்ன மலை டீச்சர்னு கூப்பிடுவாங்க. நான் மட்டும் தான் காலேஜ்ல யங் ப்ரொஃபசர். அதனால ஃபேஸ்புக் பேஜ்ல த ப்ரொஃபசர்னு போட்டு மலை டீச்சர்னு வச்சிருக்கேன். அதுக்கு இந்த எரும மாட்டு நாயி நான் தான் அந்த பேஜ் ஓபன் பண்ணேன்னு கூட தெரியாம எனக்கே ரெக்வஸ்ட் கொடுத்தான். அப்புறம் சரி நம்ம வீட்டுக்காரர் நம்மளுக்கே ரெக்வஸ்ட் கொடுக்குறாரே, அக்செப்ட் பண்ணுவோன்னு அக்செப்ட் பண்ணா, ஹாய் மேடம் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு ஃபர்ஸ்ட் மெசேஜ். அதுக்கு நீங்க என்னக்கா சொன்னீங்க? இந்த நாய் தான் அப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். ஆனா இவன் என்ன சொல்றான்னு பாக்குறதுக்காக என்னோட பேரு மலர்னு சொன்னேன். அதுக்கு இந்த தவளை வாயன், நீங்க மலரா இருக்கீங்கன்னா நான் உங்களோட ஜார்ஜ் டேவிடா இருக்க ஆசைப்பட்டேன்னு பிரேமம் படம் டயலாக்லாம் விட்டுக்கிட்டு இருக்கான் அந்த நாய். ஏ லூசு. என்ன மெண்டல்? அது நீ தானே எனக்கு முன்னாடியே தெரியும் லூசு. எப்படா தெரியும்? எப்படி தெரியும்? இந்த காதை விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா செவனிலே அப்பிடுவேன். கிறுக்கி, நீ ப்ராஜெக்ட்டுக்கு சாம்பிளுக்காக உன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் ஒன்று போஸ்ட் போட்டிருந்தல, அந்த சாம்பிள் பேஜ்ல கீழே நிம்மதின்னு போட்டு சைன் பண்ணியிருந்திய பைத்தியக்காரி, அதை பார்த்துட்டு தான் உனக்கு ரெக்வஸ்டே கொடுத்தேன். என்னடா சொல்ற? உண்மையாவா? அப்பா நம்பிட்டா, இப்படியே ஓட்டிடுடா இந்திரன். ஆமாண்டி லூசு பிடிச்சவளே, அதனாலதான் நீ மலர் டீச்சர்னு போட்டிருந்தோடனே நான் உங்களோட ஜார்ஜ் டேவிடா இருக்க ஆசைப்படுறேன்னு வந்து சொன்னேன். இந்த ரொமான்டிக் இதை கூட புரிஞ்சுக்க தெரியாத இவளையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? இந்திரன் உண்மையாவா? ஐயோ இத கூட புரிஞ்சுக்கல பாரு. நானு நீ யாருன்னு தெரியாத மாதிரி ரெக்வஸ்ட் கொடுக்கறேன்னு நினைச்சேன்டா. சரி ஓகே சாரி. ஏப்பா எப்பா பாரு வந்து சாரி பூரின்னு இப்படிதான் எல்லாத்தையும் தப்பாவே புரிஞ்சுக்க வேண்டியது. அப்புறம் என்ன என்கிட்ட ரொமான்டிக்காவே இருக்க மாட்டேங்கிற, எல்லாரையும் பாரு எவ்வளவு ரொமான்டிக்கா இருக்கவங்க தெரியுமா அப்படின்னு வந்து பேச வேண்டியது. போடி என்கிட்ட. என் செல்ல குட்டில ப்ளீஸ்டா, சாரிடா, நான் தெரியாம பண்ணிட்டேன்டா. ஏஞ்சி இந்திரனை பார்த்தா உண்மையா சொல்ற ஒரு மாதிரியா தெரியுது. இல்ல ஜி, ஏதோ ஒரு பெரிய வேலையா பண்ணிட்டு அதை செம்மையா சமாளிச்ச மாதிரி தெரியுது. அப்பாடா எப்படியோ சமாளிச்சிட்டா சாமி. இல்ல இன்னைக்கு நம்மள உயிரோட வச்சு கொளுத்தி விட்டுருப்பா கொளுத்தி.